தியேட்டருக்கு போறீங்க. தியேட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மால், மீடியம், லார்ஜ் 3 சைஸ்ல பாப்கார்ன் இருக்கும். இந்த 3 சைஸ் பாப்கார்னை நீங்க எது வாங்குவீங்க? சொல்லிடுறேன். ஸ்மால் பாப்கார்னோட வந்து 100 ரூபாய், மீடியம் பாப்கார்னோட வந்து 130 ரூபாய், லார்ஜ் 150 ரூபாய். ஓகே, இப்போ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எது வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு. நான் டெஃபினட்டா வந்து லார்ஜ் தாங்க வாங்குவேன். ரீசன் பாத்தீங்கன்னா 100 ரூபாய், அதை விட மீடியம் வந்து பெருசா இருக்கும் 130 ரூபாய். பட் லார்ஜ் வந்து வெறும் 150 ரூபாய்க்கு இது இதெல்லாம் பெருசா வருது. அப்ப லார்ஜ் வாங்க கூட நமக்கு ஒரு தாட் வருது பாத்தீங்களா? இதுக்கான காரணம் வந்து டிகாய் எஃபெக்ட். டிகாய் அப்படின்றது ஒண்ணுத்த பெட்டரா காட்ட மத்ததை வந்து ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணதான் வந்து டிகாய்னு சொல்லுவாங்க. போர்ல அதிகமா யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி இது. வாரப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலிக்கடை அமைச்சு அது மூலமா ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து தாக்குதல் நடத்துறதுதான் வந்து டிகாய். இந்த டிகாய் எஃபெக்ட் வந்து மார்க்கெட்டிங் எப்படி யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் விற்கும்போது வேற 2 ப்ராடக்டோ இல்லை 3 ப்ராடக்டோ வந்து விலை அதிகமாவோ இல்லை வந்து அது ஓவர் பிரைஸ் பண்ண மாதிரி காமிச்சா விற்க வேண்டிய ப்ராடக்ட் விலை கம்மியா தெரியும். அப்போ எல்லாம் இதுதான் வாங்குவாங்க. ஸோ ஒரு பலிகடாவை கொடுத்து, ஒரு பலி கொடுத்து, இல்லை வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி ஒன்று காமிச்சு அது மூலமா வேற ஒரு ப்ராடக்ட் நல்லா பூஸ்ட் பண்றது தான் வந்து டிகாய் பிரின்சிபல். செம்மையான ஒரு தாட்ல யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம என்ன யோசிப்போம்? இந்த நோட் பேட் வந்து 100 ரூபாய், சரிங்களா? இந்த நோட் பேட் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். இப்படி சொல்லிட்டு ரெண்டுமே நான் பிரைஸ் பண்ணும்போது ஆப்வியஸா நீங்க வந்து இதுதான் வாங்குவீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது 1000 ரூபான்றது ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஆங்கரிங் எஃபெக்ட்ல எப்படி வந்து ஒரு பொருளோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட பிரைஸ் குறைக்கும் போது மக்களுக்கு ஃபீல் ஆகுதோ, அதே மாதிரி இது இன்க்ரீஸ் பண்ணி இது காட்டும் போது ஃபீல் ஆகுதோ, டிகாயில வந்து பாத்தீங்கன்னா இதை டிகாயை யூஸ் பண்ண ஆங்கரிங் எஃபெக்ட்ல இருக்க அந்த ஸ்மால் எஃபெக்ட் எடுத்து டிகாயா வந்து என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வச்சிடறேன், இந்த ப்ராடக்ட் வச்சிடறேன், சரிங்களா? இது வந்து நான் ஓவர் பிரைஸ் பண்றதுனால இதோட பிரைஸ் கம்மியா தெரியும்ன்றது ஒண்ணு. இதுதான் நீங்க வாங்கணுன்றத புஷ் பண்றது மூலமா. இதே மாதிரி என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கோக் சேல்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. ஏன் கம்மியாச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெண்டிங் மிஷின் இருக்கு, மக்கள் போறான், வாங்காம போயிடுறான், அவனுக்கு எந்த ஒரு தாட்டும் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா கோக்கும் பெப்சியும் சேர்ந்து they did this campaign, வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம்பெயின். கோக் இருக்கு, பெப்சி இருக்கு, பக்கத்துல இருக்கு. இப்போ பாக்குறதுக்கு 2 சாய்ஸ் இருக்கு, கோக் ஆர் பெப்சி. இப்போ வேணுமா வேணாமா வேணாம்னு சொல்லிடலாம். பட் கோக் வேணும் பெப்சி வேணும்னா ஏதாச்சும் சொல்லிதான் ஆகணும். அந்த ஐடியா யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கானுங்க, இது இல்லாதுன்னு சொல்லி உள்ளத்தை புஷ் பண்றாங்க. அப்போ இதுக்கு வாங்குறதுக்கு இது டிகாய், இது வாங்க அது டிகாய்ன்ற மாதிரி யூஸ் பண்றாங்க. டிகாய்ன்றது ஒண்ணுமே ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு பொருளை வச்சு வேற ஒரு பொருளை விற்கிறது தான் டிகாய். இந்த பொருளை வந்து ஓவர் பிரைஸ் பண்ணியோ இல்லை வந்து இது மூலமா கவர்ந்து இழுத்தோ வேற ஒருத்த புஷ் பண்ணுறது தான் டிகாய். இந்த டிகாய் பிரின்சிபலுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் வந்து மூவி தியேட்டர்ல வச்சது இந்த கோக் எக்ஸாம்பிள். இதை வச்சு நீங்க யோசிங்க, உங்க ப்ராடக்ட் எப்படி நீங்க வந்து இந்த டிகாய் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. நான் என் ட்ரைனிங் கம்பெனில என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் நான் பிரைஸ் பண்ணும்போது நான் பிரைஸ் பண்ண போது 999 rupees தாங்க. அதை சூஸ் பண்ண வைக்கணும், அதுக்கு பார்கெயின் பண்ணக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதை விட கொஞ்சம் பெட்டரான கோர்ஸே வந்து 2000 ரூபாய். அதாவது 30 hours கோர்ஸ் 999. பட் அதோட பெட்டரான கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 32 hours தான், வெறும் 2 hour எக்ஸ்ட்ரா. அதே வந்து 2000 ரூபான்னு போட்டிருக்கேன். அப்ப பார்க்கும்போது இப்போ இதை விட இது பெட்டரா இருக்குமோன்னு வந்து மக்கள் சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன் 2 மந்த் எக்ஸ்ட்ரானா, இல்லைங்க இது பிரீமியம்னு சொல்றோம். இப்போ பிரீமியம்னா அதோட ஆல்மோஸ்ட் சேம்னால 2000 ரூபாய் பொருள் 2 மணி குறைச்சா எனக்கு எவ்வளவு கிடைக்குதா அப்படின்ற தாட் வந்துச்சுல, தண்டிக்கா எஃபெக்ட். ஸோ யோசிச்சுக்கோங்க எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. திஸ் இஸ் நான் உங்களுக்கு சைனிங் ஆஃப். அது மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.